ஐயா சத்தியமா இந்த மாதிரி ஒரு கேவலத்தை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த சிசிடிவி காட்சியை பாருங்களேன். ஒருத்தன் நிர்வாணமா ஒரு கடைக்குள்ள பொருட்களை திருடிக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்காக ஒட்டு துணி கூட இல்லாம திருடணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்புதுல. இந்த முழு கதையை கேளுங்க, உண்மையிலே சொல்றேன். என்னடா இப்படி இல்லாமடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணும். நீரஜ் அப்படின்ற ஒரு மளிகை கடை வியாபாரியா. என்ன நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் 26ஆம் தேதி சண்டே அன்னைக்கு நைட் ஒரு 10 மணி போல தன்னோட கடையை பூட்டிட்டு பக்கத்தில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அது ஒரு விருந்து ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னா, ஒரு கடையில இருந்து 50 மீட்டர் மட்டும்தான். கடையை சூப்பரா போட்டிட்டு இந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஏப்ரல் 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு போய் கடையை திறக்கிறாருங்க. கடையை திறக்கிற வரை எல்லாமே நார்மலா இருக்கு. கடையை திறந்து உள்ள போறப்பதான் பொருட்கள் எல்லாமே சிதறி கிடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு தெரிய வருது யாரோ கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே என்னென்ன பொருள்லாம் காணோன்னு தேடிட்டு இருக்கப்ப நேராக கல்லாப்பட்டிக்கு போறாரு. கல்லாப்பட்டியில இருந்தா கல்லா பெட்டி எல்லாமே இருக்கு. உள்ள இருந்த 2.5 லட்ச ரூபா பணத்தை காணோம். அப்பதான் அவளுக்கு தெளிவா தெரியுது யாரோ கொள்ளடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இவர் கடைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 20 மீட்டர் மட்டுமே. போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க, சிசிடிவி காட்சியெல்லாம் செக் பண்றாங்க. அப்ப ஒரு அதிர்ச்சியான காட்சி அவங்களுக்கு தெரியுதுங்க. ஒரு மனுஷன் நிர்வாணமா உடம்புல ஒட்டு துணி இல்லாம திருடிட்டு போயிருக்கான். அப்ப அவனோட முகத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு உங்க எல்லாரும் கேள்வி வரும். இந்த இடத்துல பாருங்களேன், அந்த கடைக்குள்ளே நிர்வாணமா புகுந்து அந்த கடையில் அந்த பிளாஸ்டிக் கூடெல்லாம் வச்சிருப்பாங்களே, அந்த பிளாஸ்டிக் கூடை எடுத்து மண்டையில் மாட்டியிருக்கான். மண்டையில் மாட்டி அப்படியே யாருக்கும் முகம் தெரியாத மாதிரி திருடி இருக்கான். இதில் இன்னொரு ட்விஸ்ட் நீங்கள் கேட்கணும். ஈஸியாக அந்த 2 லட்ச ரூபா பணத்தை திருடிட்டாங்க. திருடிட்டு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அந்த கடைக்குள்ளேயே அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவன் பணத்தை திருடிட்டு அவன் சீக்கிரம் தப்பிச்சு போயிருக்கலாம்ல. இது எல்லாமே எத்தனை மணிக்கு நடக்குதுன்னா நைட்டு 1:40க்கு நடந்துகிட்டு இருக்கு. எதனால அவன் 3/4 மணி நேரம் திருடினப்ப அந்த கடைக்குள்ளேயே சுத்தணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழும்புது. அப்ப அந்த கடையில இன்னும் ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் காணாம போகுது. என்ன பொருள் அப்படின்னா, 2 மூட்டை, ஒரு மூட்டை நிறைய முந்திரி பருப்பும் ஒரு மூட்டை நிறைய பாதாம் பருப்பும் காண போகுது. அதாவது ஹெல்த்திக்கா எதனா ஒன்று வேணும்ல, அதனால இந்த 2 மூட்டைகளையும் திருடி இருக்காங்க. அந்த மூட்டைகள் எவ்வளவு மதிப்பு வரும் அப்படின்னா, ஒரு 50,000 ரூபாய் வரையும் அந்த மதிப்பு வரும். டோட்டலா ஒரு 3 லட்ச ரூபாய் வரையும் அந்த கடைக்காரருக்கு இப்ப லாஸ்ட் திருடிட்டு போயிட்டான். இப்ப எல்லாருக்கும் இருக்க ஒரே கேள்வி, எதுக்காக ஒட்டு துணி இல்லாம இவன் இந்த மாதிரி திருடணும்? எவ்வளவோ திருடு நம்ம பார்த்திருக்கோம், எவ்வளவோ திருடர்கள் சிசிடிவில மாட்டிருக்கானுங்க. இவன் ஏதோ வேணும்னே ஒரு மாதிரி லத்தாஜிக்கா பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. இன்ன வரையும் ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பக்கத்துல சிசிடிவி கேமராஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இவனோட மூவ்மெண்ட் அடுத்து இவன் எங்க போனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்பட்டிருக்கு போலீஸ்க்கு. அவன் வெற்றிகரமா திருடிட்டு போயிட்டான். இந்த சனியை பிடிச்சவன் எதனால இந்த மாதிரியான செயல் செஞ்சான் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை போலீஸ் ஆபீசர் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சத்தியமா என்னால எதுவுமே யூகிக்கவே முடியல. ஏங்க திருட போறவன் எதுக்கு உடம்புல துணியே இல்லாம திருட போகணும் அப்படின்ட்டு இன்னுமே மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரியான வித்தியாசமான கிரைம் கதைகளை கேட்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் கொடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.